2025ஆம் ஆண்டில் 23 நாட்கள் பொது விடுமுறை என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் அதிகபட்சமாக ஜனவரி மாதத்தில் 5 விடுமுறை நாட்கள் இடம்பெற்றுள்ளன. ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், திருவள்ளுவர் தினம், உழவர் திருநாள், குடியரசு தினம் ஆகியவை அடங்கும். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தைப்பூசத்தை முன்னிட்டு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெலுங்கு வருட பிறப்பும், 31ஆம் தேதி ரமலான் பண்டிகை என தொடர் விடுமுறை அமைந்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விடுமுறை என்பது வணிக மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டுமே பொருந்தும். ஏப்ரல் மாதத்தில் 10ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி, 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு மற்றும் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினம், 18ஆம் தேதி புனித வெள்ளி ஆகியவற்றுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 1 உழைப்பாளர் தினம், ஜூன் 6 பக்ரீத், ஜூன் 6 மொஹரம் என 3 மாதங்களிலும் தலா ஒரு நாள் அரசு விடுமுறை இடம்பெற்றுள்ளது. ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை சுதந்திர தினமும், 16 சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி என அடுத்தடுத்தும், 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கும் விடுமுறை உண்டு. செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிலாது நபியும், அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை ஆயுத பூஜை, அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காந்தி ஜெயந்தி மற்றும் விஜயதசமி என 2 நாட்கள் தொடர் விடுமுறையாக அமைந்துள்ளது. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளிக்கும், டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த புதன்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சுமார் 66% வாக்குகள் பதிவாகின. இதேபோன்று 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் கடந்த 13ஆம் தேதி மற்றும் புதன்கிழமை 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதற்கட்ட வாக்குப்பதிவில் 64.85 விழுக்காடு வாக்குகளும், இரண்டாம் கட்டத்தில் 67.59% வாக்குகளும் பதிவாகின. இதேபோன்று பிரியங்கா காந்தி போட்டியிட்ட கேரள மாநிலம் வயநாடு உட்பட இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் நாளை காலை 8 மணி முதல் எண்ணப்படுகின்றன. இதனையொட்டி வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் 2 மாநில தேர்தல் மற்றும் வயநாடு இடைத்தேர்தல் முடிவுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இணைந்து மகாயுதி கூட்டணி என்ற பெயரில் போட்டியிட்டன. மற்றொருபுறம் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இணைந்து மகா விகாஸ் அகாதி என்ற பெயரில் களம் கண்டன. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி ஆட்சியை தக்க வைத்தால் தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தான் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று 31% வாக்காளர்கள் விரும்புவதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. மற்றொருபுறம் காங்கிரஸ் கூட்டணியான மகா விகாஸ் அகாதி வெற்றி பெற்றால் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று பெரும்பாலான வாக்காளர்கள் விரும்புவதாக கருத்து கணிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இரு கூட்டணியிலும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படவில்லை. இதற்கு காரணம் முதலமைச்சர் பதவிக்காக இரு கூட்டணிகளிலும் நிலவும் கடும் போட்டிதான். கூட்டணியில் பெரிய கட்சி என்ற அடிப்படையிலும், அதிக இடங்களில் போட்டியிட்ட கட்சி என்ற அடிப்படையிலும் துணை முதலமைச்சரான தேவேந்திர பட்னவிஸ் தான் முதலமைச்சர் பதவிக்கு சரியான நபர் என்று பாஜக தலைவர் பிரவீன் தரேகர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவிக்கு அஜித் பவார் தரப்பில் வெளிப்படையாக விருப்பம் தெரிவிக்கவில்லை என்ற போதிலும் அவரது முயற்சியில்தான் பாஜக மற்றும் ஷிண்டே சிவசேனா கூட்டணி அமைந்ததாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான அமோல் மிட்காரி தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும் அங்கே தேசியவாத காங்கிரஸ் கட்சிதான் கிங் மேக்கர் என்றும் கூறியிருந்தார். அடுத்த முதலமைச்சர் அஜித் பவார் தான் என போஸ்டர்களும் ஒட்டப்படுகின்றன. இதனால் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் அஜித் பவாரும் குதித்துள்ளார். ஆனால் இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தேவேந்திர பட்னவிஸ், மகாயுதி கூட்டணிகள் அனைத்தும் அமர்ந்து பேசி அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் என்று பதிலளித்து நழுவி சென்றார்.
மகாவிலாஸ் அகாதியில் காங்கிரஸ் கட்சியும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவும் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் உள்ளன. தேர்தலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவர் நானா படோல் காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்பதால் தங்கள் கட்சியைச் சேர்ந்தவரே அடுத்த முதலமைச்சர் என்றும் அவர் கூறியது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதற்கு எதிர்வினையாற்றிய உத்தவ் தாக்கரே தரப்பைச் சேர்ந்த சஞ்சய் ராவுத் தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூட்டணி கட்சிகள் அமர்ந்து பேசிதான் முதலமைச்சர் யார் என்பது அறிவிக்கப்படும் என கூறினார். அதே சமயம் இந்த விஷயத்தில் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மௌனம் காத்து வருகிறது. முதலமைச்சர் யார் என்ற போட்டி கடுமையாக உள்ளதால் தேர்தல் முடிவு வெளியான பின்னர் அடுத்த அரசு சுமூகமாக அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தரமணி கோவையை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் டைடல் பார்க் கட்டப்பட்டது. 6000 சதுரடி முதல் 1 லட்சம் சதுரடி வரை அலுவலகங்களுக்கு ஏற்ற இடவசதியுடன் கூடிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக பட்டாபிராம் ரயில்வே மேம்பாலத்தில் நின்றபடி டைடல் பார்க்கை முதலமைச்சர் பார்வையிட்டார். மேலும் பொதுமக்களிடம் மனுக்களையும் முதலமைச்சர் பெற்றுக் கொண்டார். சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த டைடல் பார்க் மூலம் சுமார் 6000 பேருக்கு நேரடியாக வேலை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. பெரிய அளவிலான வாகன நிறுத்துமிடம், தடையற்ற மின்வசதி, உணவுக்கூடம் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இந்த டைடல் பூங்காவில் இடம்பெற்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் அமைக்கப்பட்ட துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 18 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த மையத்தில் பொறியியல் பரிசோதனை கூடம், காப்புரிமை வசதி, மேம்பட்ட பயிற்சிக்கான வசதிகள் இடம்பெற்றுள்ளன. பட்டாபிராமை தொடர்ந்து திருச்சி மற்றும் மதுரையிலும் விரைவில் டைடல் பூங்கா திறக்கப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர் அபினேஷிற்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம். சார், முதல் டைடல் பார்க் திமுக ஆட்சி கடந்த 2000 ஆண்டு இனாகரேட் பண்ணாங்க. இப்போ அண்மையில கோவை, இப்போ திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம், இன்னும் சொல்ல போனா சென்னைக்கு அருகில ஏறக்குறைய சென்னை தான். சென்னையில் 3rd டைடல் பார்க் வருது. இதுல என்னெல்லாம் முக்கியமான சிறப்பு அம்சங்கள்? வட சென்னைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொண்டு வர சேர்க்க வேண்டும் என்று ரொம்ப கவனமா இருக்காரு நம்ம முதலமைச்சர் அவர்கள். அது உங்களுக்கு எல்லா செக்டர்லயும் கொண்டு வர்றாரு, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த வடசென்னையில் பாத்தீங்கன்னா டெக் சிட்டி, டிஎன் டெக் சிட்டி, நாலேஜ் சிட்டி, அதுக்கப்புறம் இது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு நாலேஜ் டவுனாக வடசென்னையை கொண்டு வரணும். அப்போ அந்த டேலண்ட் இங்கேயும் வளரும். அப்போ இங்கே நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆனால் அந்த ஜாப்ஸுக்கு தேவையான டேலண்ட் இங்கேயே கிடைக்கும் அப்படின்னா அந்த கிடைக்கும்ன்றதுக்காக இது கிரியேட் பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கிற அரசு கட்டிடங்களில் இதுதான் மிகப்பெரிய கட்டிடமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 21 மாடிகள், ORRக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டர் அருகாமையில் இருக்கு. நம்ம இப்போ நீங்க ஹைவேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-100 மீட்டர்லயே இருக்கு. பக்கத்துல 700 மீட்டர்ல நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. மிக சரியான ஒரு இதுல நிறுவனங்கள் வரதுக்கான ஆர்வங்களை இப்ப காமிச்சிருக்காங்களா? இது எப்பல இருந்து ஃபுல் ஃபிளெஜ்டா செயல்பட இருக்கும்? எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இங்க அகாமடேட் பண்ணி வேலை செய்யலாம்? நாங்கள் முடிச்சு இனாகரேஷன் முன்னாடியே ஒரு 2 ஃப்ளோர் புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது 5,57,000 சதுரடி இருக்கு. ஆனால் நல்ல பெருநிறுவனங்கள் வரணும், நல்லபடியான ஒரு ஜாப்ஸ் வரணுன்றதுக்காக செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏற்கனவே சரியான நிறுவனங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். திருச்சி, மதுரையில் அடுத்த லெவலில் பெரிய டைல் பார்க் கட்டுவதற்கான அந்த பணிகளை தொழில்துறை தொடங்கி இருக்கு. அது எந்த லெவலில் இருக்கு? நம்ம அடுத்து ஒரு பெரிய டைல் பார்க் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்?
ஏற்கனவே நம்ம திருச்சிக்கும் மதுரைக்கும் அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அங்கே பணிகள் துவங்குவதற்கான வேலைகள் எல்லாம் முதற்கட்ட பணிகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. திருச்சி வெகு விரைவில் ஆரம்பிக்கும் போது மதுரையும் ரொம்ப சீக்கிரமாகவே வேலைகளை பணிகளை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இரண்டுமே 500,000 அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே ஏறத்தாழ 1 மில்லியன் 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வந்து இப்போ கிடைக்க போகுது. இப்போ தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்சார்ப்ஷனில் தமிழ்நாடு தான் ரொம்ப முன்னிலை, அதுவும் குறிப்பாக சென்னை வந்து முன்னிலையில் இருக்கு. இன்னும் நிறைய ஆஃபீஸ் ஸ்பேசஸ், ஹை எண்ட் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் தேவை அப்படின்றது இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட். அதற்கு டைடலும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உதவியா இருக்கும்.